ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா கிச்சன். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். சண்டே லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரைஸுக்கு தண்ணி வச்சிடுறேன். அடுத்து சாம்பார் வைக்க போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு வச்சிடலாம். பூண்டு போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். தண்ணி ஊற்றிட்டு பருப்பு வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு குக்கர் வைக்கிறேன். மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். மட்டன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறோம். இந்த மட்டனை வந்து அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். மட்டனில் இருந்து தண்ணி வெளி வரும். அந்த தண்ணி வலி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மூடி போட்டு சும்மா மூடி போட்டு வைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டிலையே அரைச்சி வச்சுருவேன். அதுனா இஞ்சி வந்து நல்லா தண்ணியில் மணல் இது எடுத்துட்டு ஊற வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணியில் போட்டு இஞ்சியை தொடச்சி எடுத்துட்டு இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து கல் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து 20 நாள் வரைக்கும் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். அதே ஸ்மெல்லோட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வந்து மட்டன்லேருந்து தண்ணி வெளி வர ஆரம்பிச்சிச்சு.
இப்போ வந்து ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிக்குது. இது சுக்கான்றதுனால நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். இதை மூடி போட்டு ஒரு 3 விசில், அவங்கவுங்க குக்கருக்கு உங்களுக்கு எப்படி விசில் விட்டால் வேகுமோ அந்த அளவு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது சிக்கன் பக்கோடா பண்ண போகிறோம். சிக்கன் பக்கோடா தேவையானது சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், லெமன் ஒரு அரை எலுமிச்சப்பழம், கொஞ்சம் பெசரிக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்துடுச்சு. இல்லை நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் அதில் போட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கனும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். பருப்பு விசில் விடுது, மட்டன் வெந்தாச்சு. ரைஸுக்கு ரைஸுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன்.
மட்டன் விசில் வந்தாச்சு. சிக்கன் பக்கோடாவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறட்டும். சாம்பார் தாளிச்சு போடுறேன். சாம்பார் தாளிச்சு போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு போடுறேன். சீரகம் 1 டீஸ்பூன் போடுறேன். சின்ன வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு இதை ஃப்ரை பண்ணி அப்படியே மேலே 2 நேரம் காஞ்ச மிளகாய் போடுறேன். கருவேப்பிலை முட்டை 2 வேக போடுறேன். கொஞ்சம் அதுக்கும் கல் உப்பு போட்டுக்கோங்க. முட்டை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஒரு தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போடும்போது எப்போவுமே இந்த மேலே இருக்கிற டாப்பை வந்து எடுத்துடுங்க. அது உடம்புக்கு நல்ல. இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம்.
2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள் போடுவோம். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் மிளகாத்தூள் என்ன காரன்றதை பார்த்து நீங்கள் சாம்பார் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே மட்டனுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம் பொடி. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இருங்க. சரி, ஆஃப் பண்ணு. சாதம் இடிச்சிட்டேன். முட்டை ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பார் விட்டுருக்கேன். மட்டனுக்கு சுக்காவுக்கு பொடி வறுத்துக்கணும். 1.5 டீஸ்பூன் மிளகு, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், லவங்கம் 3, பட்டை, மல்லித்தழை 1 டீஸ்பூன். இது எல்லாம் போட்டு பொரியிற அளவு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்துருச்சு. புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கட் பண்ணி ரசம் தாளிக்க போகிறேன். புளி கரைச்சல், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வச்சுள்ள அது கொஞ்சம் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இதை தாளிச்சிடலாம். இது பண்ணணும், நீங்களே பண்ணிக்கணும். அந்த எடுக்கிற எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தாளிச்சுக்கலாம். ரசம் கொதிக்கட்டும். கோஸ் தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கோஸ் தாளிக்க போகிறேன். கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினோடனே பாசி பருப்பு அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் பாசி பருப்பு வதங்கட்டும். கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை கட் பண்ணியா? இல்லை இல்லை ஓகே. பருப்பு கொஞ்சம் வெந்துச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இதை தூக்கி அப்படி போட்டுக்கலாம். ரெடி ஆகட்டும். ஃபேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். மட்டன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, லவங்கம், சோம்பு ஒரு டீஸ்பூன், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், பாதி அளவு வதங்கட்டும். இந்த பக்கம் கோஸ் போட்டுக்கலாம். ரெடி ஆகட்டும். கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம். சிக்கன் பக்கோடாக்கு எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின உடனே இந்த மட்டனை அதில் ஊற்றி சுக்கா பண்ணிக்கலாம். மட்டன் பாருங்கள்
கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியும் அதோட சரியாக இருக்கும் உங்களுக்கு. அதை மட்டன் அதில் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச வச்ச பவுட்ரு, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பவுடர் அதில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, சால்ட் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், சிக்கன் பக்கோடா பொரிச்சிடலாம். இந்த பக்கம் கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நிறைய நல்லா கொஞ்சமாக ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி பொரிச்சிட்டு இன்னொரு நாள் வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இது போட்டு பொரிச்சு இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேக. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு மட்டன் சுக்கா. ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். மீதியை பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், கோஸ் கூட்டு, சிக்கன் பக்கோடா, மட்டன் வறுவல், வத்தல். இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி. இந்த டிஷ்ஷுங்களை பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.